கோரிக்காங்கத்தோட பையன் ஜக்குவுக்கு எப்படியோ திருட்டு பழக்கம் வந்துருச்சு. வீட்டுல அம்மா வச்சிருக்க சில்லறை காசு ஆரம்பத்துல திருட ஆரம்பிச்ச ஜக்கு இப்ப பணத்தை திருடுற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஒரு நாள் ஜக்குவோட அம்மா கோரிக்காக்கும் பானைய பிக்கிட்டு நதியில தண்ணி எடுக்க பறந்து போச்சு. அம்மா இப்படி போனதுக்கு அப்புறம் அலமாரியில பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஜக்கு அலமாரிய திறங்க அதுல இருந்த பணத்தை ஒதுக்குதா. இப்படி பணத்தை எடுத்த ஜக்கு உடனே திருவிழா நடக்கிற இடத்துக்கு போனான். அங்க போன உடனே அங்க இருந்த ராட்டினத்துல ஏறி ஆசை தீர சுத்த ஆரம்பிச்சா. இப்படி ராட்டினம் சுத்துறப்ப ஜக்குவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிறகு அங்க இருந்த பானிபுரி கடைக்கு போய் பானிபுரி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த குக்கு ஜக்கு பக்கத்துல போனான். ஜக்கு, ராட்டினம் சுத்தன, இப்ப பானிபுரி சாப்பிடுற, இதுக்கெல்லாம் உனக்கு ஏது காசு? உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா? உன்கிட்ட இன்னும் காசு இருந்தா எனக்கும் ஒரு பானிபுரி வாங்கி கொடு. குக்கு, எந்த அம்மாவும் செலவு பண்ண காசு கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க அம்மா வீட்டுல இல்லாதப்ப அலமாரியில இருந்து திருடி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நீயும் இந்த மாதிரி செலவு பண்ண ஆசைப்பட்டன்னா உங்க அம்மா வச்சிருக்க பணத்தை நைஸா திருடி எடுத்துக்கிட்டு வந்து செலவு பண்ணு. ஜக்கு, திருடுறது கெட்ட பழக்கம். குக்கு, யார் வீட்லயோ போய் திருடுனாதான் தப்பு. நம்ம வீட்டுல நாமளே திருடுறது தப்பு இல்ல. இந்த சமயத்துல தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்த கோரிக்காகும் அலமாரிய திறந்து பாத்துச்சு. அந்த அவமரியில பணம் இல்லாத பாத்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இது? இந்த அலமாரியில நான் வச்ச பணத்தை காணோம். நேத்து ராத்திரி தானே இங்க பணத்தை வச்சேன், அதுக்குள்ள எங்க போயிடும்? இப்படி யோசிச்ச கோரிக்காகும் பிறகு ஜக்கு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. ஜக்கு, அலமாரியில இருந்த பணத்தை காணோம். அந்த பணத்தை நீ பாத்தியா? இல்லம்மா, நான் பாக்கல. நீயும் பாக்கலன்னா அலமாரியில வச்ச பணம் எங்கதான் போயிருக்கோம்? 2 கிலோ அரிசி வாங்கலாம்னு பணம் வச்சிருந்தேன், இப்ப அந்த பணத்தை காணோம். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, எனக்கு ஒரு கப்பு அரிசி கொடு. வீட்டுல அரிசி சுத்தமா இல்ல. ஜக்கு ரொம்ப பசியில உட்கார்ந்துருக்கான். கோரியக்கா, இந்த மாசம் யார்கிட்டயும் கடன் வாங்காம இருப்பேன்னு வேறதான் சொன்னீங்க, அதுக்குள்ள இப்ப அரிசி கடன் வாங்க வந்துட்டீங்க. சோனா, நான் சொன்னது உண்மைதான். மீதி இருந்த பணத்தை நான் அலமாரியில வச்சிருந்தேன், இப்ப அந்த பணத்தை காணோம். அந்த பணத்தை அலமாரியில தான் வச்சனா இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டனான்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே புரியல. பிறகு சொன்ன குருவி கோரிக்காகத்துக்கு ஒரு கப் அரிசி எடுத்து கொடுத்தது. அந்த அரிசியை வாங்கிக்கிட்ட கோரிக்காகும் பிறகு அங்க இருந்து பறந்து போச்சு. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லுடா குக்கு, என்ன விஷயம்? அம்மா, கோரி ஆண்டி அலமாரியில வச்சிருந்த பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல, அவங்க பையன் ஜக்கு தான். அப்படியா? நீ சொல்றது உண்மையா? அந்த பணத்தை ஜக்கு தான் எடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்து திருவிழாவுக்கு நான் போயிருந்தப்ப அவனும் வந்திருந்தான். ஜக்கு அங்க வந்து ராட்டினம் சுத்தனான், பானிபூரி சாப்பிட்டான். இதுக்கெல்லாம் பணம் ஏதுன்னு கேட்டதுக்கு எங்க அம்மா அலமாரியில வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், இதே மாதிரி செலவு பண்ணணும்னா நீயும் உங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வான்னு என்கிட்ட சொன்னான். அடப்பாவி, அவன் தப்பு பண்றது மட்டும் இல்லாம உன்னையும் தப்பு பண்ண சொன்னானா? ஆனா என் பையன் அப்படி செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். இவன் செஞ்ச இந்த காரியத்தால கோரியக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. கோரிக்காவும் அந்த காட்டுல காய்கறி விற்க குழப்பம் நடத்திக்கிட்டு வந்தது. ஒரு நாள் கோரிக்காவும் தனக்கு சொந்தமான சின்ன காய்கறி தோட்டத்துல இருந்து காய்கறிகளை பறிச்சு எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போச்சு. அது கூட ஜக்குவும் போனா. காய்கறி வாங்குங்கம்மா, காய்கறி வாங்குங்க, காய்கறி வாங்குங்கம்மா, காய்கறி வாங்குங்க. இப்படி அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த காட்டை சுத்தி வந்த கோரிக்காகும் எல்லா காய்கறிகளையும் வித்துருச்சு. அம்மா, இன்னைக்கு காய்கறி வித்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்ண முடியும்? 2 கிலோ அரிசி, கொஞ்சம் கோதுமை மாவு, அப்புறம் 1 லிட்டர் எண்ணெய், இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிற காசை சேர்த்து வைக்கணும். நமக்கு ஏதாவது அவசர தேவைன்னா அந்த காசை எடுத்துதான் செலவு பண்ணிக்கணும். பிறகு புறாவோட மளிகை கடைக்கு போன கோரிக்காகும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீக்கிச்சு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன கோரிக்காகும் அதுகிட்ட மீதி இருந்த பணத்தை தன்னோட கூட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சுச்சு. அம்மா இப்படி பணத்தை கூட்டுக்குள்ள வைக்கிறத சக்கு வச்ச கண்ணு மாமா பாத்துக்கிட்டே இருந்தான். இது நடந்து 2-3 நாளைக்கு அப்புறம் ஜக்கு ஐஸ்கிரீம் வண்டி போறத பார்த்தான். உடனே வீட்டுக்கு பறந்து போய் ஜக்கு அம்மா கூட்டுக்குள்ள வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரீட்டாங்கில வச்சிருந்த பகோடா கடைக்கு போன ஜக்கு வயிறு நிறைய பகோடா சாப்பிட்டான். 2 வர வழியில பூதுல் ஆண்டி வச்சிருந்த ஜூஸ் கடைக்கு போனான்.
ஆன்ட்டி, எனக்கு நிறைய ஐஸ் போட்டு ஒரு மாதுளை ஜூஸ் கொடுங்க. ஜக்கு வீட்டுல இப்ப இடமே இல்ல. இருந்தாலும் அந்த மாதுளை ஜூஸ மல்லு கட்டி குடிச்சான். இப்படி வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட ஜக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போனான். வீட்டுக்கு வந்த உடனே ஜக்கு ரொம்ப பசியில இருப்பான்னு நினைச்ச அவங்க அம்மா கோரிக்காவுக்கும் சாப்பாட்டு எடுத்து வச்சு சாப்பிட சொல்லிச்சு. இப்படி வீட்டுக்கு வெளியில வயிறு மட்டும் சாப்பிட்டு வந்த ஜக்குவுக்கு எப்படி பசி எடுக்கும்? அதனால இப்ப அவன் இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, எனக்கு பசி இல்ல, அதனால சாப்பாடு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு, ஆனா பசிதான் இல்ல. இப்படி சொன்ன குக்கு பிறகு படுக்கையில படுத்து தூங்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு பாதி ராத்திரி ஆச்சு. நிறைய ஐஸ் போட்டு சாயங்காலம் நேரத்துல ஜூஸ் குடிச்சதால இப்ப ஜக்குவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அம்மா அம்மா, உடம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு என்னவோ பண்ணுது. ஜக்குவோட குரலை கேட்டு அவன் பக்கத்துல போன கோரிக்காவும் ஜக்குவுக்கு காய்ச்சல் அடிக்கிறத தெரிஞ்சுப்பிச்சு. ஐயோ, ஜக்குவுக்கு காய்ச்சல் அடிக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் அழாம இரு, அம்மா இப்பவே போய் உனக்கு காய்ச்சலுக்கான மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படி செய்யும் கோரிக்காகும் பிறகு மருந்து வாங்கறதுக்காக கூட்டுக்குள்ள வச்ச பணத்தை தேடி பார்த்துச்சு. ஆனா அந்த பணம் அங்க இல்ல. இங்க வச்ச பணம் எங்க போயிருக்கும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இந்த கூட்டுக்குள்ளதான் பணத்தை மறைச்சு வச்சேன். அம்மா, அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்ல. ஜக்கு, அந்த பணத்தை நீ எடுத்தியான்னு உன்னை நான் கேட்கவே இல்லடா. யாரோ வெளியில மறைஞ்சிருந்து நம்ம வீட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நான் பணத்தை எங்க ஒளிச்சு வச்சாலும் கரெக்டா வந்து திருடிக்கிட்டு போயிடுறாங்க. அம்மா, இப்ப எனக்கு எப்படி மருந்து வாங்கிக்கிட்டு வருவீங்க? ஜக்கு, நீ கவலைப்படாத, நான் புறா வீட்டுக்கு போய் பணம் வாங்கி மருந்து வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் புறா வீட்டுக்கு போச்சு. கோரி, இருந்த பணத்தை எல்லாம் வச்சு ராஜிக்கு இன்னைக்கு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன். அதனால என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. நீ வேற யார்கிட்டயாவது முயற்சி பண்ணி பாரு. புறா கிட்ட பணம் கிடைக்காததால கோரிக்காக அழுதுகிட்டே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. ஜக்கு, இப்படி என்னைக்காவது ஒரு அவசரம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் அந்த பணத்தை மறைச்சு வச்சிருந்தேன். அந்த பணத்தை யாரோ ஒரு படுபாவை திருடிக்கிட்டு போயிட்டான். இப்ப உனக்கு காய்ச்சலுக்கான மருந்து வாங்க கூட பணம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க. கடவுளே, என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அம்மா அழுவுறத பார்த்த ஜக்குவுக்கு பாவமா இருந்துச்சு. நம்ம செஞ்சது தப்பு இப்ப அவனால நல்லாவே உணர முடிஞ்சது. இருந்தாலும் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல பயமா இருந்ததால ஜக்கு மௌனமா அழுதுகிட்டே இருந்தான். ஜக்கு, ஒரு நிமிஷம் இரு, நான் சோனாக்குருவி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு சோனாக்குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரியக்கா, இந்தாங்க காய்ச்சலுக்கான மருந்து, இத போய் சக்குவுக்கு கொடுங்க. அவசரத்துக்கு மருந்து வாங்க கூட பணம் வச்சுக்காம நீங்க என்ன குரங்க பண்றீங்க? சோனா, அதை நான் எப்படி சொல்லுவேன்? என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை ஒரு துணியில மடிச்சு என்னோட கூட்டுக்கடியில ஒளிச்சு வச்சிருந்தேன். அந்த பணமும் எப்படியோ காணாம போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா, இந்த பணத்தையும் ஜக்கு தான் எடுத்திருப்பான். குக்கு, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாது. வா, கோரியக்கா வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லிட்டு வந்துருவோம். பிறகு வீட்டுக்கு போன கோரிக்காகும் சோனாக்குருவி கொடுத்த மாதவுக்கு ஜக்குவோட வாயில 4 செட்டு விட்டுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் ஜக்குவையே பார்த்துட்டு இருந்த கோரிக்கான்னு உப்பிக்கிற பேச ஆரம்பிச்சது. ஜக்கு, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும் போதே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. இந்த வீட்டுல அம்மா எங்க பணம் வச்சாலும் அது காணாம போயிடுது. பணம் காணாம போனதை பத்தி கூட நான் கவலைப்படலடா. ஜக்கு, மருந்து வாங்க பணம் இல்லாம ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். செத்து போயிடுவேன். தன்னோட அம்மா தான் மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்த ஜக்குவால அதுக்கு மேல உண்மையை மறக்க முடியல. அம்மா, நீங்க அலமாரியில வச்சிருந்த பணத்தையும் நான் தான் எடுத்தேன். கூட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த பணத்தையும் நான் தான் எடுத்தேன். அந்த பணத்தை எடுத்து நான் வேற ஒண்ணும் பண்ணலம்மா. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன், பகோடா வாங்கி சாப்பிட்டேன், கடைசியா நிறைய ஐஸ் போட்டு ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சேன். அம்மா, நான் இதையெல்லாம் விளையாட்டா நினைச்சுதாம்மா செஞ்சேன். அதோட விளைவு உங்களோட மனசுல இப்படி ஒரு காயத்தை உண்டாக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கப்புறம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் சத்தியமா நான் எந்த பொருளையும் திருடவே மாட்டேன். தன்னோட மகன் தான் அழுததை பார்த்துட்டு இப்படி மனசு மாறி உண்மை எல்லாத்தையும் சொன்னதை கேட்ட கோரிக்காகும் ஜக்குவை தூக்கி தன்னோட ரெஞ்சோட அனுப்பிச்சிக்கிச்சு.
கோரிக்காகத்துக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவங்க வீட்டுக்கு வந்த சோனா குருவியும் கொக்குவும் ஜக்கு பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஜக்கு, உன்னை பத்தி உங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனால்தான் நானும் கொக்கும் வந்தோம். ஆனா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து டோட்டலா மனசு மாறினவனை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. அம்மா, ஜக்கு இப்படி நடந்துகிட்டதால அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? இதுக்கப்புறம் நீ ஜக்குவை தவிர வேற யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது இப்படி சொல்லிட்டு சோனா சிரிக்க, பிறகு அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் அவங்க வசிக்கிறதுக்காக ஒரு புது காட்டை தேடி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க இருந்த காடு 2 வருஷமா மழை இல்லாம வறட்சியில பாதிக்கப்பட்டதால ராணா குருவியும் சோனா குருவியும் புது காட்டை தேடி போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்தவங்க பிறகு பசுமையான ஒரு காட்டை பார்த்துட்டு அங்க தங்கலான்னு முடிவு பண்ணினாங்க. சோனா, எனக்கு இந்த காடு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. பசுமையான மரங்கள், நிழலான இடம், குளுமையான தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்க ஆறு, இப்படி நமக்கு தேவையான எல்லாமே இந்த காட்டுல இருக்கு. ராணாஜி, நீங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த காட்டிலே தங்கிடுவோம். இந்த மரத்துக்கு மேலேயே நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடும் கட்டிப்போம். இப்படி பேசிக்கிட்ட அவங்க பிறகு அந்த மரத்து மேலேயே சாயங்காலத்துக்குள்ள ஒரு வீடை கட்டி முடிச்சாங்க. சோனா, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வீட்டுல நாம நிம்மதியா வாழ ஆரம்பிக்கலாம். பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் அவங்க புதுசா கட்டின வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. இப்படி இவங்க உள்ள போய் உட்காந்து கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள வாசல் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. இந்த காட்டுல நமக்கு யாரையுமே தெரியாது, அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டு கதவை யார் தட்டுறது? இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. இவங்க இப்படி வெளியில வந்து பார்த்தப்ப அங்க காலுக்காகவும் கோரிக்காகவும் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மரத்து மேல வீடு கட்டி இருக்கீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் இந்த காட்டுக்கு புதுசாதான் வந்திருக்கோம். அதுக்கும் இந்த மரத்து மேல வீடு கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மரத்துல காலங்காலமா நாங்க தான் கூடு கட்டி குடியிருக்கோம். அந்த கூடு ரொம்ப பழசா போனதால அதை எடுத்துட்டு இன்னைக்கு புது கூடு கட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க நாங்க இல்லாத சமயமா இங்க வந்து எங்களோட மரத்துல வீட்டை கட்டிக்கிட்டீங்க. காலண்ணா, உங்களோட மரத்துல வீடு கட்டினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் நாங்க தெரியாம உங்களோட மரத்துல வீடு கட்டி முடிச்சிட்டோம். அதனால நீங்க வேற ஒரு நல்ல மரமா பார்த்து உங்களுக்கான கூட்டை கட்டிக்கோங்க. என்னது, காலங்காலமா நாங்க குடியிருந்த மரத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் கூடு கட்டணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்களோட மரத்துல உள்ள இந்த வீடு எங்களுக்கு தான். மரியாதையா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. ராணா குருவி சோனா குருவியும் காவல் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தாங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. பிறகு வேற வழியில அது ராணா குருவி சோனா குருவியும் வேற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. கோரி, உன்னோட ஐடியா ரொம்பவும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ நினைச்ச மாதிரியே நம்ம காட்டுக்கு புதுசா வந்த குருவிகளை விரட்டி விட்டுட்டு இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம். இப்படி ஆசையா கட்டின வீட்டை காவல் கிட்ட தாரம் வாத்து கொடுத்துட்டு சோனா குருவியும் ராணா குருவியும் ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்துருந்தாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. அப்புறம் ராத்திரி ஆனதால இருட்டவும் ஆரம்பிச்சது. ராணா குருவியும் சோனா குருவியும் அந்த இருட்டுல பயந்துகிட்டே அந்த மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்தாங்க. அதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் குருவிகள் கட்டியிருந்த வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா, இதுக்கப்புறம் நாம இந்த காட்டுல இருக்க கூடாது. வேற ஏதாவது தூரமா இருக்க காட்டுக்கு போய் அந்த காட்டுல நமக்கான வீட்டை கட்டிப்போம். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் பிறகு அந்த இடத்த விட்டு பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்ச தூரம் தான் பறந்திருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு மரத்துல இனிப்பான பழங்கள் இருந்ததா பாத்துட்டாங்க. உடனே அந்த பழங்களை சாப்பிடறதுக்காக ராணா குருவியும் சோனா குருவியும் அந்த மரத்து மேல போய் உட்கார்ந்தாங்க. சோனா, நாம போற புது காடு எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு தெரியல. அதனால நாம இப்ப இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வழியில சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு போவோம். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் பிறகு அந்த மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பழங்களை சாப்பிட்டு முடிச்சதும் சோனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. ராணாஜி, இப்ப நமக்கு எதிர்பாராத விதமா இந்த பழங்கள் கிடைச்ச மாதிரி நம்ம குடியிருக்க ஒரு வீடும் கிடைச்சா எப்படி இருக்கும்?
சோனாக்குருவி இப்படி சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த மரத்து மேல ஆச்சரியமான முறையில ஒரு அழகான புது வீடு காட்சி அளிச்சிச்சு. திடீர்னு உண்டான அந்த வீட்டை பார்த்த ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த சமயத்துல அந்த மரம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. குருவிகளே, நீங்க கட்டுன புது வீட்டை இழந்துட்டு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்காக ஒரு புது வீட்டை உருவாக்கி கொடுத்தேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற பறவைகளுக்கு நான் எப்பவுமே உதவி செய்வேன். உங்களுக்கு எப்போ என்னோட உதவி தேவைப்பட்டாலும் என்னோட மரத்திலிருந்து 2 பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. எங்களுடைய வீட்டை இழந்துட்டு கஷ்டப்பட்ட எங்களுக்கு சரியான சமயத்துல ஒரு வீட்டை கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பிறகு ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் அந்த வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா உட்காந்தாங்க. மறுநாள் சோனாக்குருவியும் ராணாக்குருவியும் பறந்து போறப்ப கிளி ஒண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கதா பார்த்தாங்க. அம்மா, நீங்க யாரு? எதுக்காக இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? குருவி, நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு என்னோட குழந்தைக்காக ஒரு கொய்யா பழத்தை தேடி எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா அத 2 காகங்கள் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப வீட்டுல என்னோட குழந்தை நான் உணவு எடுத்துக்கிட்டு வருவேன்னு நினைச்சு ஆசையா உட்கார்ந்து இருப்பான். இப்ப நான் வெறுங்கைய வீசிக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போறது? இங்க பாருங்க, இதுக்காக அழாதீங்க. என் கூட வாங்க. உங்க பையனுக்கு பிடிச்ச கொய்யா பழத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இப்படி சொன்ன குருவிகள் 2 பேரும் பிறகு அந்த கிளியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனதும் சோனாக்குருவி அந்த மரத்துல இருந்து 2 பழங்களை பறிச்சு சாப்பிட்டுச்சு. நல்ல எண்ணெய் கொண்ட மரமே, இந்த கிளியோட குழந்தை உணவு இல்லாம தவிக்குது. அதுக்காக ஒரு கொய்யா பழத்தை கொடுக்க முடியுமா? உடனே அந்த மந்திர மரம் 2 கொய்யா பழங்களை வர வச்சு கொடுத்தது. இதை என்னால நம்பவே முடியல. என்னோட குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச கொய்யா பழம் எனக்கு கிடைச்சிருச்சு. பிறகு கிளி அந்த கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து சந்தோஷமா பறந்து போச்சு. இதே மாதிரி ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் பசியில இருக்கிற எந்த பறவைய பார்த்தாலும் அந்த பறவையை அழைச்சிட்டு வந்து அந்த மந்திர மரத்துக்கிட்ட இருந்து உணவு வாங்கி கொடுத்தாங்க. ராணாக்குருவும் சோனாக்குருவும் இப்படி அந்த காட்டுல வாழற எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா காங்களோட காதுக்கும் போய் சேர்ந்துச்சு. என்னங்க, நம்ம கிட்ட ஏமாந்து வீட்டை கொடுத்துட்டு போன சோனாக்குருவி இப்ப நம்ம காட்டுல உள்ள எல்லா பறவைகள் கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ மந்திர மரம் ஒண்ணு இருக்கான். அந்த மந்திர மரம் அந்த குருவி கேட்டதெல்லாம் கொடுக்குதாம். அப்படியா? அப்படின்னா இந்த விஷயத்தை சாதாரணமா நாம விடக்கூடாது. வா, அந்த குருவிகளை ஃபாலோ பண்ணுவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு ராணாக்குருவி சோனாக்குருவி இவங்க 2 பேரும் எங்க போனாலும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி குருவிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச காங்கள் 2 பேரும் ஒரு நாள் சோனாக்குருவி ஒரு வயதான பறவையை அழைச்சிக்கிட்டு அந்த மந்திர மரத்துக்கிட்ட போனதை பார்த்துட்டாங்க. உடனே அங்கிருந்த ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து சோனாக்குருவி அந்த மரத்துல இருந்து 2 பழங்களை பறிச்சு சாப்பிட்டது. பிறகு அந்த மரத்துக்கூட இப்படி பேச ஆரம்பிச்சது. மந்திர மரமே, இந்த வயதான பறவைக்கு உணவு கொடுங்க. சோனாக்குருவி இப்படி கேட்டதும் அந்த மந்திர மரம் அந்த வயதான பறவைக்கு தேவையான உணவு கொடுத்துச்சு. பிறகு சோனாக்குருவியும் ராணாக்குருவும் அன்னைக்கு ராத்திரி தங்களுடைய வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல காலுக்காகவும் குரிக்காகவும் அந்த மந்திர மரத்துக்கிட்ட வந்தாங்க. உடனே காலுக்காக அந்த மந்திர மரத்துல இருந்து 2 பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த மரத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. மரமே மரமே, எனக்கு தங்க நாணயங்களை கொடு. உடனே அந்த மரம் ஒரே ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தது. என்னங்க, இந்த ஒரு நாணயத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? இன்னும் 2 பழங்களை பறிச்சு சாப்பிட்டு நிறைய தங்க நாணயங்களை கேளுங்க. பிறகு காலுக்காக கோரிக்காக சொன்ன மாதிரி மறுபடியும் 2 பழங்களை பறிச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. மரமே மரமே, எனக்கு நீ தங்க நாணயங்களை நிறைய கொடுத்துக்கிட்டே இரு. எனக்கு நிறைய தங்க நாணயங்கள் தேவைப்படுது. காலுக்காக இப்படி கேட்டதும் அந்த மரம் நிறைய தங்க நாணயங்களை அந்த இடத்துல கொட்ட ஆரம்பிச்சது. இப்படி தங்க நாணயங்கள் கொட்ட ஆரம்பிச்சதும் காங்கள் 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமானாங்க. மரமே மரமே, தங்க நாணயங்கள் கொடுக்கறத நிப்பாட்டாத, கொடுத்துக்கிட்டே இரு, எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. அந்த மந்திர மரமும் தங்க நாணயங்களை கொடுக்கறத நிப்பாட்டாம கொட்டிக்கிட்டே இருந்தது. இப்படி தங்க நாணயங்கள் கொட்டிக்கிட்டு இருந்ததால காங்கள் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. இப்ப அவங்களோட முகம் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சது. ஆனா தங்க நாணயங்கள் அப்பயும் கொட்டிக்கிட்டே இருந்தது. போதும் போதும் மரமே, தங்க நாணயங்களை நீ கொடுத்தது போதும், நிப்பாட்டு.
நிப்பாட்டு மரமே நிப்பாட்டு, எங்களுக்கு இதுக்கப்புறம் தங்க நாணயங்கள் தேவையில்லை. ஆனா அந்த மரம் தங்க நாணயங்களை கொடுக்கறத நிறுத்தவே இல்ல, தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருந்தது. இதனால காங்கள் 2 பேரும் மூச்சு முட்டி அந்த இடத்துலயே உயிரை விட்டுட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில எழுந்திரிச்சு வெளியில வந்த நானா குருவியும் சோனா குருவியும் காங்கள் 2 பேரும் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காங்கள் 2 பேரும் தங்களுடைய பேராசையால இறந்து போனதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ராணாஜி, இந்த காங்களோட நிலைமை கடைசியா எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? சோனா, அடுத்தவங்க பொருட்கள் மேல ஆசைப்படுறவங்களுக்கும் பேராசை உள்ளவங்களுக்கும் கடைசியா இதுதான் கதி.